Welcome to Cute Mom's Recipe. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரஞ்சு பழத்தில் ஒரு சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் லைக் பண்ணாமலும் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய ரெசிபிஸ் புதுசாக உங்களுக்காக நான் போட்டுகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக இதை செய்வீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இப்போ நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக பாப்ரிக்கா பவுடர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு இது மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம செதுக்கி எடுத்துக்கலாம். நமக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த தோல் தான். இதுக்குள்ளே வெள்ளை நிறத்தில் வரத்துக்கு முன்னாடியே நம்ம திருப்பி இதை செதுக்கி எடுக்கணும். ஒரே பக்கமாக செதுக்கினீங்கன்னா அந்த வெள்ளை தோல் வந்துடும். அது கசப்புத்தன்மையை கொடுக்கும். மேலே இருக்கிற ஆரஞ்சை மட்டும்தான் நம்ம சுரண்டி எடுக்கணும். இந்த மாதிரி அந்த வெள்ளை வராமல் லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பழத்தை நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். நான் 2 பேட்சாக பொரித்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக செலவாகும் இல்லையா, அதனால தான் 2 பேட்சாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பேட்சாக பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் எண்ணெயில் போடும்போது பயங்கரமாக வெடிக்குது, பார்த்து போடுங்க. நல்லா க்ளோஸில் வச்சு நான் கேமரா எடுத்துருக்கிறதுனால ஆவி அடித்து சுத்தமாக அப்படியே மறைச்சிருச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் செவந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன். சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னொரு பேட்சையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி துருவி சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா அது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே துருவி வச்ச ஆரஞ்சு தோலை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அடுத்தது 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 300 ml இருக்கும், ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்கோம். இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொரித்து வச்ச சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக சுகர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் ஹனி சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் தண்ணியில் கரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும். கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா ஊற்றினோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் வெள்ளை எள்ளு தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு குரான் வசனமும் பார்த்துடலாம் இந்த நேரத்தில். இந்த மனிதனும் நாளை என்ன சம்பாதிக்கப் போகிறான் என்பதை அறிவதில்லை. தாம் எந்த இடத்தில் மரணிப்போம் என்பதும் எந்த மனிதருக்கும் தெரியாது. இது அல் குரானில் 31வது அத்தியாயத்தில் 34வது வசனமாக இருக்குது. இன்ஷால்லா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிட்டோம் பாருங்கள்.
சிக்கன் இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.